எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஸோ இப்போ நிறைய புதுசாக வந்திருக்கீங்க. கலை கலாச்சாரம் இதோட ஸ்க்ரீனிங்காக வந்திருக்கீங்க ஆக்சுவலி. ஸோ வி வெல்கம் யூ வி ஆஃப் கலை கலாச்சாரம். ஸோ ஃபிலிம் அப்ரிசியேஷன் ஃபோரம் இன் அசோசியேஷன் வித் கலை கலாச்சாரம் ஆத்மாரம் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் உலக சினிமா திரையிட்டு வந்துட்டுருக்கோம். இந்த வரிசையில் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு திரைப்படத்தை ஸ்க்ரீன் பண்ண போகிறோம். அந்த படம் வந்து ஆல்ரெடி ஸ்க்ரீன் நீங்கள் பார்த்தீங்க. த மோஸ்ட் வேல்யூபிள் அண்ட் ப்ரெஷியஸ் மூவி ஆஃப் தமிழ் சினிமா ஆக்சுவலி. நாட் ஒன்லி தமிழ் சினிமா, இந்தியன் சினிமா. ஹேரா. சில படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனசில் வந்துட்டு ரொம்ப ஆழமாக வந்து பதியும். அந்த படத்தோட பண்ணுறதுக்கான பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வியாபாரம் மட்டும் இருக்காது, வணிகம் மட்டும் இருக்காது. வணிகத்தை தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையும் ஒரு மிகப்பெரிய அரசியலையும் வந்து ஒரு திரைப்படம் வந்து பேசும். ஸோ இந்த படம் பண்றதுக்கான பின்னாடி இந்த ப்ராசஸ் வந்துட்டு வணிகம் மட்டும் கிடையாது. இந்த படம் வந்துட்டு அநேக ரீதியில 2000 ரிலீஸ் ஆகும்போது கமலஹாசன், பத்மஸ்ரீ டாக்டர் கமலஹாசன் சார் வந்துட்டு எழுதி டைரக்ட் பண்ண இந்த படத்தை அந்த காலகட்டத்தில் 2000 அந்த பீரியட்ல வந்து இந்த படம் வந்துட்டு பெரிய வியாபார ரீதியா ஹிட் ஆகும். ஸோ நோ வரிஸ். இப்போ நம்ம ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன் ஒரு படம் பார்த்தோம் இல்லையா, அது அப்பான் ரிலீஸ் வந்துட்டு பெரிய வின் பண்ணல, ஆக்சுவலி கமர்ஷியலைஸ் சக்ஸஸ் ஆகல. ஆனால் பின்னாடி அந்த படத்தை பற்றி நீங்கள் பேசாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் ஹேரா வந்துட்டு ஒரு கல்ட் கிளாசிக் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. அதாவது அன்றைய தேதியில் அந்த படம் வந்துட்டு பெரிய வெற்றி அடையலைனாலும் வியாபார ரீதியாக நான் சொல்றேன். ஆனால் அந்த படம் ஒரு டேர்ம் ஆஃப் டைமுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான திரைப்படமாக மாறுது. டாக்டர் கமலஹாசன் சாரோட நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா அது குணா ஆகட்டும், மகாநதி ஆகட்டும், குருதி புனல் ஆகட்டும், அதேமாதிரி அல்வேஸ்வரம் ஆகட்டும், அதுமாரி உத்தம வில்லன் கூட பார்த்தீங்கன்னா நிறைய வியாபார ரீதியா சரியா ஓடலைங்கிற ஒரு குற்றச்சாட்டு பின்னாடி வச்சாலும் அது நல்ல சினிமா ரசிக்கிறவங்களுக்கும் சினிமா மேல ஒரு பெரிய நாட்டம் இருக்கிறவங்களுக்கும் ஒரு விஷயம் தெரியும். அவர் எடுக்கிற திரைப்படங்கள் அன்றைய தேதியில் இருக்கிற வணிகத்துக்காக கிடையவே கிடையாது. அவர் எடுக்கிற திரைப்படங்கள் வந்து ஒரு ஸ்டடி மெட்டீரியல். உங்களுக்கு சொல்லணும்னா இன்னும் ஒரு கூடுதலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நியூயார்க் ஃபிலிம் அகாடமி அங்கே வந்துட்டு ஃபிலிம் மேக்கிங் ஸ்டடி பண்ணுறவங்களுக்கு முக்கியமாக ஒரு 3 திரைப்படங்கள் வந்துட்டு கமலஹாசன் சாரோட அங்கே வந்துட்டு லிஸ்ட்ல இருக்கு. அதில் வந்துட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா ஹேராம், அன்பே சிவம், அதே மாதிரி நாயகன் ஆக்சுவலி. ஸோ நாயகன் வந்துட்டு காட்ஃபாதர்ல தான் இன்ஸ்பயர் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு செகண்ட் கேட்டீங்கன்னா, பட் த வே தே ஹேண்டில் த ஸ்க்ரீன் பிளே, அதுக்கப்புறம் அதோட இந்தியனிஷ் டச் எப்படி கொடுத்தாங்க அங்க வந்து நியூயார்க் ஃபிலிம் அகாடமியில இருக்கிற அங்கே திரைப்பட துறையில இயக்குதலும் திரைக்கதை எழுதுவதும் படிக்கிற மாணவர்கள் பார்க்கறாங்க தமிழ் சினிமாவை. ஸோ வெற்றி எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ எதை வெற்றி நீங்க சொல்றீங்க? இது வெற்றி சொல்றீங்களா, ஒரு வணிக ரீதியா படம் வசூலாச்சுன்றது வெற்றி சொல்றீங்களா? ஸோ இந்த வெற்றி வந்துட்டு ஒரு திரைப்படம் எங்க கொடுக்குதுன்னா, காலத்துக்கும் அந்த திரைப்படம் பேசுறதுலையும் அந்த படத்தை வந்துட்டு அதை பத்தி அந்த படத்தை செலிப்ரேட் பண்றதுலையும் தான் இருக்கு. ஆக்சுவலி ஏராம் படம் நிறைய டீடைல்ஸ் இந்த படத்துல இருக்கு. இந்த படத்துல இருக்கிற ஸ்டோரி லைன்ல இருந்து, இந்த படத்துல இருக்கிற ஐடியாலஜிஸ்ல இருந்து, கமலஹாசன் சாரோட கேரக்டரைசேஷன் இருந்து நிறைய விஷயங்களை நம்ம வந்து பேசுவோம். இந்த படம் முடிச்சுட்டு ஒரு கலந்துரையாடல், ஒரு இன்டராக்டிவ் செஷன்ல ரொம்ப டீப்பா பேசுவோம். ஸோ ப்ளீஸ் என்ஜாய் த ஃபிலிம். உங்க மொபைலை சைலண்ட்ல வச்சிருக்கேன். படம் பார்க்கும் பொழுது பேசிட்டு பேசாதீங்க, கம்ப்ளீட் சைலன்ஸ் படத்துக்கு கொடுங்க. ரொம்ப முக்கியமான திரைப்படம். படம் பெரிய படம்னால நடுவில் ஒரு இன்டர்வல் வரும்போது ஒரு 5 minutes கேப் எடுத்துட்டு கொஞ்சம் பிக்கப் போயிடுவாங்க. ஏன்னா ஈவினிங் வந்துட்டு வேற ஒரு கிளாஸ் இருக்கு, அதனால இதை வந்து கரெக்டாக ஃபார்வர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? ப்ளீஸ் என்ஜாய் த மூவி. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் கலை கலாச்சாரம். தேங்க்யூ. எப்படி இருந்தது படம்? நல்லா இருந்துச்சுல்ல? ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஃபிலிமை வந்துட்டு இப்போ ஹேரா ஆக்சுவலி கலை கலாச்சாரம்ல பல இது வந்துட்டு சில மாதங்களாகவே பிளானிங் உலக சினிமா திரையிடத்துக்கு போயிட்டு இருக்கும்பொழுது ஒரு கமலஹாசன் சார் ட்ரிபியூட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய முக்கியமான ஃபிலிம்ஸ் வந்து பேசிட்டு இருக்கோம். அப்போ அந்த வரிசையில் வந்துட்டு கமலஹாசன் சாரோட பெஸ்ட் 5 ஃபிலிம்ஸ் இங்கே திரையிடணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம புனையன் அண்ணன் போட்டிருந்தோம் அவரோட பர்த்டே பண்ணிட்டு. ஸோ இதில் வந்துட்டு ஹேராம் வந்துட்டு ஒரு தொடக்கம். இதுக்கப்புறம் இன்னும் முக்கியமான படங்கள் கமலஹாசன் சாரோட நாட் ஓன்லி கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் பட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு
அவரோட ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் இருக்கும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் மகாநதி மாதிரியோ இல்லை முன்னா மாதிரியோ குமார் மாதிரியோ ஒரு முக்கியமான படங்களை வந்துட்டு இந்த இடத்துல வந்து திரையிடணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இதோட நோக்கமாக இருக்கு. கமல்ஹாசன் சாரோட படங்களை வந்துட்டு எப்பவுமே ஒரு கல்ட் கிளாசிக்காக நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். இது வந்துட்டு ஒரு அவுட்ஸ்டாண்டிங் கமர்ஷியல் மூவி மாதிரி கிடையாது. இது வந்துட்டு இது அறிவு சார்ந்த எந்த ஒரு திரைப்படமே போகும்போது நம்மளை வர்த்திக்கிற மாதிரி ஒரு சூழல் வருது இல்லையா. பட் இந்த திரைப்படத்துல ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த வந்து அவர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. மகாத்மா காந்தியோட நான் வயலன்ஸ் பத்தி, அஹிம்சாங்கிற அந்த ஒரு பிரின்சிபல் பத்தி அவர் பேசியிருக்கிறது ஒரு பக்கம் வச்சாங்க. அதை பத்தி போகுது. பட் அதுக்கு முன்னாடி கம்யூனல் ரைட் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்குது இல்லையா, கலவரம் நடக்குது இல்லையா. அதுல வந்துட்டு மதம் சார்ந்த கலவரம் நடக்கும்போது ஆக்சுவலி ஒரு ஹிந்து ஒரு முஸ்லிம் ரைட், நீங்க எவ்வளவு பேர் இந்த போத்ரா ஈவெண்ட் அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க? ஆக்சுவலி குஜராத்ல நடந்த போத்ரா ரேப் விபத்து பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல அந்த கலவரம் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது 2001 நடந்த இது ஆக்சுவலி 2001 குஜராத்ல நடந்தது. அது வந்துட்டு மிகப்பெரிய அளவுல போத்ராங்கிற ஏரியால பிளேஸ்ல வந்துட்டு நடந்து the entire Gujarat state was under curfew. கர்ஃபியூனா தெரியுங்களா, அதாவது ஊரடங்கு திட்டம் போடுறாங்கல்ல, அதாவது யாருமே வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. எக்கச்சக்கமான முஸ்லிம் நண்பர்களும் சரி இந்து நண்பர்களும் சரி எல்லாருமே வந்துட்டு கொல்லப்பட்டாங்க. ஒரு கம்யூனல் ரைட்டை நம்ம யூஸ்வலா படத்துல பார்த்துருப்போம், பாம்பே படத்துல பார்த்துருப்போம், நிறைய பேருக்கு நினைவு தெரிஞ்சுதான். பட் ஒரிஜினல் சினிமாவில் காமிக்கிறது ஒரு ஃப்ராக்ஷன் தான். அதோட நெச்சத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா அதோட குடும்பம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இப்போ வந்துட்டு எத்தனையோ இப்போ ஒரு கேள்வி வருது, அவன் வந்துட்டு அல்வால வெட்டான் இல்லை ஒரு ஷாப்ல போய் எரிச்சாங்க அப்படின்னு. எத்தனை பெண்களை வந்து எத்தனை பெண்கள் கற்பழிக்கப்பட்டிருக்காங்க, எத்தனை குழந்தைகள் சாகடிக்கப்பட்டிருக்காங்க, எவ்வளவு பேரோட ஃபேமிலிஸ் போயிருக்கு, எவ்வளவு பேர் தன்னோட அப்பா அம்மாவை இழந்திருக்காங்க, சகோதர சகோதரிகளை இழந்திருக்காங்க, குடும்பத்தை இழந்திருக்காங்க. முக்கியமா வந்து ஒரு பீஸே வந்து இழந்திருப்பாங்க. ஒரு நிம்மதியே இல்லாத ஒரு சூழல். நமக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறவங்க நம்ம வந்து போயிட்டாலே அது ஒரு பெயின் இல்லையா. இது எனக்கு இந்த படத்துல ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? வாட் யூ ஃபீல் அபௌட் திஸ்? சுதந்திர போராட்டத்துல எஸ்பெஷலி இந்த சுதந்திரம் கிடைக்கிற சமயத்துல இந்தியா பாகிஸ்தான் டிவைட் ஆச்சு. எனக்கு ஒரு சின்ன ஒரு வந்து இந்த அம்பேத்கர் அவரும் சரி, ராமும் சரி, இந்த ரெண்டு பேருமே வந்து விக்டிம்ஸ் பிகாஸ் ஆஃப் முஸ்லிம்ஸ். முஸ்லிம்ஸ் வந்து அவங்க கொள்றாங்க, ரேப் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஹிந்துஸும் முஸ்லிம்ஸும் போட்டுருக்காங்க. ஹிந்துஸ் முஸ்லிம்ஸ் ரேப் பண்ண விஷயமோ அல்லது குழந்தைகள் பண்ண விஷயமே ஏன் சூப்பர் பாயிண்ட். அதோட நிறைய இந்த படத்தோட நிறைய கான்ஸ்பிரசிஸ் இருக்கு. அதுல நீங்க எடுத்து விட்டுட்டீங்க, சொல்லி விட்டுட்டீங்க. அதுதான் ஒரு விஷயம் அது தோணுச்சு. ஏன்னா அவங்க வந்து ஒரு பக்கம் நல்லா காமிக்கிறாங்க, காந்தியும் சப்போர்ட்டிங் முஸ்லிம்ஸ். அட் தி சேம் டைம் ராம் கூட கடைசியில் வந்து அவர் பிரதர் சொல்லி ஒரு கை வைக்கிறது அவங்க முஸ்லிம்ஸ் ஒரு ரொம்ப அஃபெக்ஷன் காமிக்கிறாங்க. அட் தி சேம் டைம் பிகினிங்ல இருந்து அவங்கள தான் வந்து ஒரு நெகட்டிவா காமிக்கிறாங்க. முஸ்லிம்ஸ் வந்து யாரும் சொல்லுவோம், அப்துல் சொல்லுவோம், உங்களோட ஒய்ஃபை பண்ணிட்டாங்க, என்னோட சிஸ்டர் வந்து 20 பேர் ரேப் பண்ணி கொண்டாடுவோம். ஸோ அதையும் அவங்க தான் அக்யூஸ் பண்றாங்க முஸ்லிம்ஸ். ரேப் பண்ணி கொண்டு ரேப் பண்ணி இவங்களும் போடுறாங்க, அவங்களும் போடுறாங்க. பட் ஹிந்துஸ் வந்து அந்த அளவுக்கு நெகட்டிவா எனக்கு போட்டு பண்ணலாம் இடத்துல. ஸோ அது ஒரு மற்றபடி வந்து அந்த சமயத்துல வந்து ஹிந்து முஸ்லிம்ஸ்ல உள்ள அந்த என்ன சொல்றது டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் காமிச்சு ஒரு கிளீன் ஸ்க்ரீன் பிளே. கன்ஃபியூஷன் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. பட் இது வந்து கிளீன் ஸ்க்ரீன் பிளே எனக்கு வந்து தோணுச்சு. ரொம்ப ட்ரிக்கியான சப்ஜெக்ட், ரொம்ப அருமையா எஸ்பெஷலி ஆக்டர்ஸ்லாம் எக்ஸலன்ட் பண்ணியிருக்காங்க. லெஜெண்டரி ஆக்டர்ஸ் சின்ன சின்ன ரோலுக்கு கொடுத்தா கூட ரொம்ப சொல்ல வேண்டாம். அது மாதிரி வசுந்தரா தாஸ், ராணி முகர்ஜி எக்ஸலன்ட். அது வந்து இதுல பிடிச்சது ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி ராணி முகர்ஜி. ஏன்னா அந்த ரோல் அவங்க பெங்காலி வேலை பண்ணதை வந்து அப்படியே படிப்பாங்க. தமிழ் பேசும்போது சரி, இந்த பெங்கால் பேசும்போது சரி, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது அப்புறம் இளையராஜாவோட மியூசிக். ஸோ தேர்ந்தே வரணும். இதுவே நமக்கு வைப்ரேஷன் ஃபீல் ஆகும். டிஸ்டர்பே பண்ணல சார் மியூசிக். நீங்க சொன்ன மாதிரி 3.5 hours எப்படி போச்சுன்றதுல ஃபுல்லி என்கேஜ். ஸோ மியூசிக் வந்து எங்க அளவா இருக்குமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த காந்திஜியோட அந்த ஆசிரமத்தில் காமிக்கும்போது சீன்ஸ் இவர் வந்து திருப்பி அதாவது அந்த இடத்துல காமிக்கும் போதே பிகினிங் ஃப்ரம் த ஸ்டார்டிங் ஆஃப் த பிகினிங் ஆசிரமத்தை காமிக்கும் போதே நாட் ஒன்லி சாகரம் இன்னும் நிறைய பேர் அவர் கொள்றது தயாரா இருக்காங்கிறத காமிக்கிறாங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா வந்து ஒட்டுமொத்த ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து அகேன்ஸ்டா இருக்காங்க காந்திஜி. ஒரு வைரல் ஆயிடுது. அவங்க வந்து ரெபெலியனா இருக்கிறவங்க ரெவல்யூஷனரியா ஒரு புரட்சி படைங்கிற மாதிரி, அது ஒரு புரட்சி படைங்கிறது தவறான வார்த்தை ஆயிடும்.
ஒரு ரெவல்யூஷனரியான ஒரு பீப்புள் இருந்தாங்க, ஒரு கைண்ட் ஆஃப் பீப்புள் தோஸ் வேர் அகைன்ஸ்ட் காந்தி ஐடியாலஜிஸ். காந்தியோட ஐடியாலஜிஸ்க்கு அகைன்ஸ்டா இருந்தது மட்டும் இல்லாம அவர் முஸ்லிம்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணது ஒரு சில பேருக்கு வன்மையா கண்டிச்சாங்க. அது இன்னொன்று வந்து இவர ஹோட்டல் வந்து சர்ச் பண்ணி வரும்போது டக்குனு கட்டத்துக்கு அந்த சோனா பல்கேல போடும்போது அந்த சமயத்தோட இவருடைய நம்பர் 403 நினைக்கிறேன் ரூம் நம்பர். அப்போ வந்து கேட்கும்போது டக்குனு ஒரு டீம் சர்ச் பண்ணி இருக்குன்னு சொல்லுவாரு, நோ சார் நாகராம் கோஷி 400 ரூம் நம்பர் அப்படிங்கிறது. அப்போ வந்து அந்த பேர் வந்து ஆல்ரெடி அவங்க சஸ்பெக்ட் பண்ணிருந்தாங்க. ஆமா, சோ தி ஹேட் an idea அந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. நாகராம் பேர் சொல்லுவாங்க, ஹோட்டல்ல பேர் மாத்திரம் சொன்னாங்க. ஆமா, நாகராம் கோட்சேன்னு சொல்லுவாங்க. நாகராம் கோட்சேன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் அது ஏற்கனவே அந்த வைரல்ல இருக்காது. வைரல்ல அது என்னன்னா அந்த ரெசிடென்ட் குரூப்ஸ்ல இருக்கிறது முக்கியமான சஸ்பெக்ட் ஆகுது. நீங்க அது ஒரு விஷயம் எடுத்தீங்க, எனக்கு ரொம்ப அருமையா இருக்கு. அது வந்து என்னன்னா ஏன் இந்துவோட பாயிண்ட் அவர் இருக்கல அப்படின்னா, என்னோட ஐடியாலஜி என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னவா இருக்கும், என்னோட சப்ஜெக்டிவிட்டி தான். என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கேரக்டர் ஆர்க் ஒன்று இருக்குல்ல, he is actually taking Muslims as enemy. ஆனா கடைசியில வந்து பார்த்தா, ஆனா அவன் ஃப்ரெண்டுங்கிறது வந்துட்டு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து ஒரு முஸ்லீம் பர்சன். ஆனா அவனுக்கு வந்துட்டு ஒரு விக்டிம் ஆனதுக்கு அப்புறம் அவனுக்கு அந்த முஸ்லிம்ஸ் மேல ஒரு விருப்பம் ஏற்படுது. ஸோ அவன் ஒரு கட்டத்துல போயிட்டு அந்த முஸ்லீம் ஐடியாலஜிஸும் முஸ்லிம்ஸ்க்கு அகேன்ஸ்டா போய் நிற்கும் பொழுதும், தன்னோட நண்பனோட குடும்பத்தை பார்க்கும் பொழுதும் அவனுக்கு வந்துட்டு அந்த ஐடியாலஜிஸ் அவன் கண்ணுக்கு தெரியல. அவனுக்கு அது தெரியல, அவன் நட்பு தான் அவனோட. ஸோ அந்த கேரக்டர் அவங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறது வந்துட்டு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் அஃபெக்ஷன் தான். இத்தனை வருஷம் கழிச்சு அவங்க பார்க்கும் பொழுதும் அவனோட ட்ராப், அவனுக்காக இவன் ட்ராப் ஆறான் அப்படிங்கும்போது இவனுக்கு அந்த ஒரு ரியலைசேஷன் ஏற்படுறது, நான் என்ன பண்றேன், நான் வந்துட்டு முஸ்லீம் பர்சனுக்கு அகேன்ஸ்டா போயிருக்கணும், நான் முஸ்லீமுக்கு சப்போர்ட் பண்றேன். ஸோ ஏன்னா வந்து ஒரு முஸ்லீம் பர்சன் எனக்கு காப்பாற்ற பார்க்குறான். ஸோ வாட் இஸ் தட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, மேபி அந்த சாக்கெட் ராம்ங்கிற ஒரு கேரக்டர் என்ன கோத்ரூ பண்றாங்கிற ஐடியாலஜிலேருந்து போகிறத மேபி ஹிந்துயிசம் பத்தி வந்துட்டு ரொம்ப ப்ரொடாக்டா காட்ட வேண்டாம். அவனோட அந்த as a victim and as an ideology against Muslims வந்துட்டு காமிச்சு அந்த ஃபைனல் ரியலைசேஷன் அவனுக்கு எப்படி ஏற்படும் அப்படிங்கிறத காமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தாட் இருந்துக்கலாம். நண்பர் நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் படம் பார்க்க ஆரம்பிக்கும்போது ஸ்லோவாக போகிறது போர் நம்ம ஃபீல் ஆச்சு. பார்த்துட்டா ஃபீல் ஆகும், ஸ்லோவாக போரிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. படம் என் மனுஷில் கிட்டாக இருக்கிற எக்ஸ்பெக்ட் இல்லை. ஆடியன்ஸாக பார்க்கும்போது ஒரு நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் ஃபஸ்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃபில் வந்து அவன் நண்பனா ஃபஸ்ட்டு நடந்தா வாங்க சார் இந்த அனாஃபுல் ஃபஸ்ட்டு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நட்பு மாதிரி தான் காட்டுவோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வெளியில் வந்து அவன் தக்காளியில் அடிச்சுட்டு அவன் டீஸ் பண்ணி அவன் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் எமோஷனலாகவே நம்மளே வந்து அவனுக்கு நம்ம வந்து எமோஷனலாகவே இருந்தது. அப்போ தான் வந்துக்குள்ளே ஃபீல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நம்ம வந்து நாமளே படம் ஃபுல்லாகவே அவர் என்னென்னா பண்ணுறா அதை பண்ணணுன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அவனை பண்ணுவோம் அந்த எமோஷனோட கரெக்ட் ஆகும், அது வரைக்கும் கரெக்ட் ஆகும். அந்த அட்டாக் ஆனதுக்கப்புறம் அவருக்கு போகிற ஒரு சீனுமே வந்து எமோஷனலாக நமக்கு கரெக்ட் ஆகும். சொன்ன மாதிரி படம் பிடிக்கணும்னா நடக்காத ஒரு விஷயத்த தான் எடுத்து போக முடியும். வந்து ஒரு 10 பேர் 20 பேர் அடிச்சாதான் அந்த படம் போகலாம். இது ஒரு வாழ்வியல் எடுத்துருந்தாரு. ஒய்ஃப் இறந்துட்டாங்க, ஒய்ஃப் இறந்ததுனால எல்லாரும் அப்படியே இருந்தது. இன்னொரு மேரேஜ் பண்றாரு, அவரோட அடுத்த லைஃப்ல கவலை ஆகும். இது வந்து கதையோட அழுத்தம் ஆகும். ஒவ்வொரு இடமும் டே நடந்து போறதுனால நமக்கு அப்படியே தெரியுது. 10 பேர் அடிச்சிருந்தாரு அப்படின்னா கமர்ஷியலி படத்துல இன்னைக்கு உட்காந்து பேசுவோம், இன்னும் 10 வருஷம் கழிச்சு இந்த படத்தை பத்தி பேசுவோம். பேசிங் ஆஃப் தி ஃபிலிம்னு சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே நிறைய வாட்டி பேசிட்டோம். படம் வந்து ஸ்லோவாக போச்சுன்னா நிறைய பேருக்கு அது போர் அடிக்குது அந்த படம் வந்துட்டு. ஏன்னா இது வந்துட்டு 2 புரிதல் இருக்குது சினிமா பற்றி. ஒன்று, எனக்கு நான் சினிமாவுக்கு எதுக்கு வரேன், நான் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வரேன், என்னை வந்து ஹாப்பியாக வச்சுக்க அப்படின்னு. ஆனால் என்டர்டெயின்மெண்ட்ங்கிற டெஃபினேஷனை வந்துட்டு இம்பேக்ட்டுங்கிற வேர்டு, இம்பேக்ட் தான் தாக்கம். ஒரு படம் பார்க்கும்போது நான் வெறும் சிரிக்கிறேன், நான் வந்துட்டு ஒரு படம் பார்க்கும்போது எனக்கு ஏற்படக்கூடிய அந்த தாக்கம் எனக்கு ஏதோ யோசனைக்குள்ள தள்ளுது, எனக்கு ஏதோ ஒரு தாட் கொடுக்குது, எனக்கு ஒரு இம்பேக்ட் கொடுக்குது, எனக்கு என்னையும் கனெக்ட் பண்ண வைக்குதுன்னா அதுவும் சினிமாவோட பெரிய மேஜிக் தான். ஸோ பேசிங் அப்படின்றது நம்ம ஏன் இங்கே ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கணும் அப்படின்னா, ஒரு இந்த கேரக்டர் நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த கேரக்டரோட லைஃப்ல நடக்கிற விஷயங்கள்லாம் டக்குன்னு நடக்கிறது கிடையாது. அது வந்துட்டு ஓவர் த ப்ராசஸ். ஒரு ஐடியாலஜியை சுமந்துட்டு போகலாம்.
ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கு அகேன்ஸ்டா போகும்போது ஒரு ஐடியாலஜியை சமைச்சிட்டு போகலாம். அவரோட தாட் வந்து தப்பு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ற ஒரு விஷயம் வர வரைக்கும் நம்மளும் அவங்களோட டிராவல் பண்றோம். நீங்க சொன்னீங்க நண்பர்கள் அவங்களோட டிராவல் பண்றோம், அதுக்கு அதை பேசிங் தான் காரணம். ஸோ ஸ்கிரீன் பிளே ஃபர்ஸ்ட் சில படம்லாம் பார்க்கும்போது பாய்ஸ் ஒவ்வொரு சீன்லேயும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அந்த முதல்ல அதுதான் நான் சொன்னேன், என்டர்டெயின்மெண்ட்டும் ஒரு பக்கம் சினிமாவில் தான் இருக்கு. அதுவும் ஒரு டைப் ஆஃப் சினிமா, இது ஒரு டைப் ஆஃப் சினிமா. அது வந்து நம்ம ஜனரகமாக நம்ம எப்போ போட்டாலும் நம்ம பார்ப்போம் ரசிப்போங்கிறது தான், அது ஒன்று இருக்கு. சில படங்கள் வந்துட்டு நீங்க வந்துட்டு இப்போ நீங்க இல்லை தப்பான என்ன நீங்க தப்பான நான் சொல்றது வந்துட்டு இங்க யூஸ்வலாக இருக்கு. நீங்க இது மட்டும் கிடையாது, நிறைய பேரோட புத்தகம் இருக்குதான். ஏன்னா பேசிங் அப்படிங்கிறத நான் அப்படிதான் சொல்றேன். ஒரு படம் ஸ்லோவா போச்சுன்னா அந்த படம் வந்து போரிங்கா தான் இருக்கும். அந்த படம் ஏன் நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு தாட் நிறைய பேருக்கு வரும்ல. நீங்க ஒன்றும் இல்லை, நான் ஒரு பக்கம் தமிழ்ல கமர்ஷியலாக ஹிட்டான ஒரு மலையாள படம் திருஷ்யம்னு ஒரு படம். அந்த படம் தான் தமிழ்ல இன்னைக்கு வந்துச்சு. நீங்க கொரியாலே அந்த படத்தை ரீமேக் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட பிகினிங் நீங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலி ஸ்லோவான ஒரு மூவியாக தான் இருக்கும். ஆக்சுவலி ஒரு ஸ்லோவா படம் பேசிங் ஆரம்பிச்சு அந்த படம் அந்த கதைக்குள்ள வரதுக்கு ஒரு 30 minutes இருக்கும். இப்போ நீங்க எல்லாரும் செலிப்ரேட் பண்றாங்க மஞ்சுமல் பாய்ஸோட செட்டிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 30 minutes இருந்தது அப்படின்னா கதைக்குள்ள வருவாங்க. பட் சம்டைம்ஸ் தமிழ் சினிமாவோட அந்த கான்செப்ட் கிடையாது. நம்ம கதையோட ஆரம்பத்திலே கதை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு ஸ்பேஸை நம்மளே கிரியேட் பண்ணிக்கிறோம். அந்த மெல்ல ஒரு விஷயத்த சொல்றதுக்கும் ஒரு வேகமா ஒரு விஷயத்த சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. வேகமா சில விஷயங்கள் சொல்ல அதான் இன்னைக்கு இப்போ வந்து நிறைய படங்கள் நீங்க பாருங்க, நம்ம வேகமா போறதே தவிர மனசை வெளியே வந்து நிற்க மாட்டேங்குது. அது ஏன் ஒரு 96 மாதிரி ஒரு படம் வேகமா போகலையே, அது ஏன் நின்றுது? ஒரு த்ரில்லர் படம் வேகமா போகிறது அது வேற விஷயம். ஆனா ஒரு ரொமான்டிக் ஃபிலிம் இல்லை ஒரு நல்ல படம், எந்த ஒரு படமே எடுத்தீங்கன்னா ஃபீல் குட் மூவி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது நிற்குதுன்னா அதுக்காக அவர் பேசணும். ஸோ அதுவும் ஒரு டைப் ஆஃப் சினிமா. இந்த ஏழாம் மாதிரி மூவிஸ் என்ன காட்டுதுன்னா அந்த பேசிங் ஆஃப் த ஃபிலிம் வந்து அந்த கதை தான் டிசைட் பண்ணுது. அண்ட் இந்த படத்தை ஃபாஸ்ட்டாக சொல்ல முடியாது. ஆனால் இன்னொரு விஷயம், இந்த படமே ஃபாஸ்ட்டாக தான் இருந்தது. எனக்கு போகுது ஃபாஸ்ட்டாக எப்படி சொல்றேன்னா கரெக்டாக தான் நகரும், அடுத்தடுத்து நகராம அதே இடத்துல நின்றுட்டு நிற்கும் பொழுது தான் நான் சொன்னது என்னன்னா கதை நகருதுன்னா அடுத்த ஒரு சம்பவங்கள் நடக்குது. அந்த கதையோட டிராவல் எங்ககிட்டே இருந்துச்சுன்னா படம் பெருசாக நமக்கு தோணாது. சரி, இவ்வளோ விஷயங்கள் பேசணும்னாலே அந்த படத்தோட ஆரம்பம் நமக்கு தெரியுது, அழுத்தம் எவ்வளோ அழுத்தத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய அழகான மூவிஸோட நம்ம இதே மாதிரி ஒரு கருத்து